தமிழக சட்டசபையில் போலீஸ் மானிய கோரிக்கையின் போது அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு புதிய பிரச்சினையை கிளப்பி வெளிநடப்பு செய்தனர். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து சென்னை தரமணியில் 3000 கோடி முதலீட்டில் உலகத்தரம் உடைய தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தன. இதில் திமுகவின் முக்கிய அரசியல் புள்ளிகளுக்கு தொடர்பு இருப்பதாகவும் இதுகுறித்து சட்டசபையில் விவாதிக்க வேண்டும் என்றும் அதிமுக கோரிக்கை விடுத்தது. இதை சபாநாயகர் ஏற்க மறுத்ததால் அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து மதிமுகவும் இதே காரணத்தை கூறி வெளிநடப்பு செய்தது. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் அது ஒரு அரசு சார்ந்த நிறுவனம். இவர்களோடு மற்ற நிறுவனங்கள் சேர்ந்து கூட்டு முயற்சியாக ஏற்படுத்தப்பட்ட அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் தலையீடு பற்றியும் நிகழ்த்தப்பட்ட கைமாறு பற்றியும் சட்டமன்ற பேரவையில் விவாதித்து அதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது ஒரு அரசியல் கடமை, எதிர்க்கட்சியினுடைய கடமையாகும். இந்த பிரச்சனையை இன்றைக்கு சட்டப்பேரவையில் எழுப்புவதற்கு சட்டப்பேரவைத் தலைவரிடம் ஏற்கனவே நாங்கள் எழுத்துப்பூர்வமாக ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். அரசின் சார்பாக பதில் என்ன என்பதனை எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் வாய்ப்பு கேட்டபொழுது சபாநாயகர் மறுத்தார். சபாநாயகருடைய அந்த தன்னிச்சையான முடிவினை எதிர்த்து இன்றைக்கு நாங்கள் ஜனநாயக முறைப்படி வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை குறைந்த மதிப்பீட்டிற்கு வந்த அந்த தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் ஆளுங்கட்சி தரப்பில் உள்ள சில பிரமுகர்கள் தலையிட்டு இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். பங்கு பெற்றதில் ஊழல் புரிந்து கருணாநிதி அரசே ராஜினாமா செய். கருணாநிதி அரசே ராஜினாமா செய். ஒரு சில நாட்களாக வெளிநடப்பு இன்றி சட்டசபை சென்று கொண்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் வெளிநடப்பு துவங்கியுள்ளது.